நான் போட்ட ஒரு பதிவு, அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல நீங்கள் போட்ட வாக்குச்சாவடி, அதாவது 2004 எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டீங்களோ அந்த வாக்குச்சாவடி ஞாபகமும், அதே மாதிரி அந்த உங்கள் பேரும் அது மட்டுமே போட்டு சர்ச் பண்ணிங்கனாவே 2004 தேர்தலில் நீங்கள் எங்கே வாக்கு போட்டீங்கிற அந்த பாகம் எண்ணும் வரிசை எண்ணும் கிடச்சிருது. அந்த பாகம் எண்ணும் வரிசை எண்ணும் உங்கள் பிள்ளைங்க பசங்களுக்கு வந்து அந்த வருஷம் ஓட்டு இல்லைன்னா அதுக்கு முன்னத்த வருஷம் பாகத்தை ஃபில்லப் பண்ணுறதுக்கு உங்களை உறவினராக கொண்டு அதே பாகம் எண் வரிசை எண் பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நேற்று ஒரு 20 நிமிஷ காணொலியில் விளக்கியிருந்தேன். அப்போவும் பல பேர் வந்து புரியலை, தெரியலை, எனக்கு வரல அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் ரொம்ப சுருக்கமாக அதை சொல்லுங்கன்னு வேற கேட்டிருந்தாங்க. புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த வாக்காளர் இந்திய தேர்தல் ஆணையத்தினால நம்மளுக்கு கணக்கீட்டு படிவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கணக்கீட்டு படிவத்தில் பிஎல்ஓ பேரும் நம்பரும் இருக்குது. வீடு வீடாக கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. அதை கொடுக்கலைன்னா நீங்கள் அவங்கள பக்கத்து வீட்லேயோ மற்ற பக்கமோ கேட்டு அதை தெரிஞ்சு போய் வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, முதல் பத்தியில் இருக்கிறது மேலேயே வந்து நம்மளுக்கு பிரிண்டில் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வாக்கு போன தேர்தலில் இருந்திருக்குதுன்னா கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கும். அதனால் அந்த உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் கிடச்சிரும். இந்த ஃபார்முக்கு முன்னாடி 2 ஐட்டங்கள் கேட்குறாங்க. அதாவது 2004 நீங்கள் எங்கே ஓட்டு போட்டீங்க, அந்த 2004 எந்த இடத்துல ஓட்டு போட்டீங்களோ அந்த ஓட்டு வாக்கு சாவடியோட பாகம் எண்ணும் வரிசை எண்ணும் கேட்குறாங்க. இந்த 2 தான் இப்போ முக்கியமான அம்சம். அந்த 2 மட்டும் குறித்து கொடுத்துட்டிங்கன்னாவே மீதி எல்லாம் ஈஸியாக ஃபில்லப் பண்ணிடுவாங்க. அந்த 2 கண்டுபிடிக்கிறத இன்றைக்கி பிரம்ம பிரயத்தனமாக நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு இருந்ததுன்னா அதில் நம்பர் எடுத்தும் பண்ணலாம், உங்களோட ரேஷன் கார்டு எடுத்தும் பண்ணலாம், உங்கள் பேரை வச்சும் பண்ணலாம். இப்படியெல்லாம் பல ஆப்ஷன் அந்த ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லாமல் அதெல்லாம் போட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் வெறும் பேரும் உங்களோட வாக்குச்சாவடியோடைய இடமும் அதே மாதிரி உங்களுடைய சட்டமன்ற தொகுதி எது 2004 ஓட்டு போட்டதும் தெரிஞ்சாவே போதும். நீங்கள் சிம்பிளாக இந்த பேரை கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிறக்காகத்தான் நேற்று அந்த காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். அதைத்தான் இப்போ திரும்பவும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஆன்லைனில் நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரோம்லேருந்து voters.eci.government.gov.in 2002 அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. voters voters.eci.govt.in 2002 எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் லெட்ரு. ஒரு இடத்துல கூட கேப் விட்டு அடிக்கக்கூடாது. அடித்தோன்னா ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் ஸ்டேட் அப்படிங்கிறதுக்குள்ள ஸ்டேட்னு அதில் காட்டும். அந்த ஸ்டேட்டில் செலக்ட் ஸ்டேட் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர், நம்ம லாஸ்ட் எஸ்ஐஆர் நம்மளுக்கு எப்போ கணக்கெடுக்கப்பட்டதோ அந்த ஸ்டேட் எதுன்னு நீங்கள் தெரியும்னா, இப்போ நம்ம தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்கு கிளிக் பண்ணிங்க, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா எல்லாம் வரிசையை காட்டும். அதுக்கு உருட்டிகிட்டே போனீங்கன்னா கடைசியாக தமிழ்நாடு நம்மளுக்கு காட்டுது. தமிழ்நாடு கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வந்துடுது. அந்த இடத்துல வியூக்கு தமிழ்நாடுன்னு அடித்து வியூ கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் அது வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் ஆனவுடனே அதில் சர்ச் நேம் கொடுத்துருக்காங்க. சர்ச் பை இபிக் இபிஐசி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்ச் பை எலக்ட்ரோரல் ரோல் பிடிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2002 நீங்கள் இது எஸ்ஐஆர் பார்க்கணும்னா 2005 எஸ்ஐஆர் பார்க்கணும்னா எல்லாம் கொடுத்துருக்கு. இதுக்குள்ளெல்லாம் எதுக்கும் உள்ளேயுமே போக வேண்டாம். சர்ச் நேம் அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்கள். சர்ச் நேம் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஓப்பன் ஆகிறது. நேம் செலக்ட் டிஸ்ட்ரிக்ட், நேம் ஆஃப் த அசம்பிளி அடுத்தது, போலிங் ஸ்டேஷன் அடுத்தது இருக்குது. அதுக்கடுத்து ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட், கார்டியன் இருக்குது. அதுக்கடுத்து ஜெண்டர்ன்னு இருக்குது. ஜெண்டர்னா பாலினம், ஆணா பெண்ணா இல்லாமல் திருநங்கையான்ட்டு கேட்குது. இப்போ நம்ம வந்து
நேம் செலக்ட் டிஸ்ட்ரிக்ஸில் போனோம்னா கிளிக் பண்ணி உருட்டினோம்னா எல்லா மாவட்டம் காட்டுது. அதில் நான் கோயம்புத்தூர் மட்டும் கிளிக் பண்ணுறேன், ஏன்னா நான் கோயம்புத்தூர்காரங்கிறனால. நேம் ஆஃப் த அசம்பிளி, நான் எங்கே ஓட்டு போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. சிங்கநல்லூர் தொகுதியில் ஓட்டு போட்டேன். அந்த நேம் ஆஃப் த அசம்பிளி இதுக்குள்ளே போய் அதை கிளிக் பண்ணி உருட்டினோம்னா எனக்கு சிங்கநல்லூர் வருது. சிங்கநல்லூரை கிளிக் பண்ணிக்கிறேன். போலிங் ஸ்டேஷன்னு கேட்டிருக்கு. போலிங் ஸ்டேஷன்னா உங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருந்திருக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் 10 வகுப்பறைகளில் 10 இடத்துல பூத் இருந்திருக்கு. அதுக்குள்ளே எந்த பூத்துக்குள்ளே நம்ம போய் ஓட்டு போட்டோன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா 10 பள்ளிக்கூடம் இருக்குது. 10 பள்ளிக்கூடத்துலேயும் எந்த பூத்துக்குள்ளே எந்த பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம ஓட்டு போட்டோன்னு தெரியாது. அதனால் அந்த போலிங் ஸ்டேஷனை வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, ஃபில்அப் பண்ணாதீங்க. அடுத்தது நேம் ஆஃப் த எலக்டர், வாக்காளரோட பேர், உங்கள் பேரை கேட்குது. அதாவது இது 2004, நல்லா கவனம் வச்சுக்கு. 2002 to 2005 வரக்கூடிய அந்த எஸ்ஐஆர் படிவத்தை நம்ம தேடுறோம். நேம் ஆஃப் த எலக்டர் அப்படிங்கிறது வாக்காளர், நம்ம ஓட்டு போட்டவங்களோட பேர் கேட்குது. இப்போ என் பேர் வேலாயுதன் அப்படின்னு இருக்குது. தமிழில் தான் அடிக்கணும், அந்த இடத்துல ஆங்கிலத்தில் அடிச்சிடக்கூடாது. தமிழில் டைப் பண்ணி வேறு எதுலையாவது டைப் பண்ணி கூட பேஸ்ட் பண்ணுங்கள். நேம் ஆஃப் த எலக்டர், என் பேர் வந்து வேலாயுதன் அப்படின்னு அடித்தா அதுக்கு அடுத்தது ஃபாதர், மதர், ஹஸ்பண்டு, கார்டியன் எல்லாம் கேட்டிருக்கு. அதையும் அப்படித்தான் ஃபில்லப்பே பண்ணாதீங்க, அதையும் காலியாக விட்டுருங்க. அதுக்கடுத்து ஜெண்டர் கேட்குது, பாலினம் ஆணா பெண்ணான்னு கேட்குது. அதை உருட்டினீங்கன்னா மேல், இப்போ நான் ஆண் அதனால் மேல்னு கொடுக்குறேன். இது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா, சப்மிட் கொடுத்தா வேலாயுதன் அப்படிங்கிற பேரில் என்னென்ன அந்த வாக்குச்சாவடியில் இப்போ பழனிசாமின்னு இருந்ததுன்னா பழனிசாமிங்கிற பேரெல்லாம் வந்துடுது. அதோடு ஒப்பிட்டு அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா அப்பா பேர் இருக்குது. அந்த அப்பா, நம்ம அப்பா பேர் யாருன்னா குப்புசாமி, இந்த சுப்பிரமணியமா அப்படின்னு எல்லாம் பார்த்து, இப்போ வேலாயுதனுக்கு நேராக சுப்பிரமணியன் இருக்கும்போது அந்த சுப்பிரமணியன் பார்க்கும்போது அதில் பாகம் எண், வரிசை எண் இருக்குது. அந்த வரிசை எண், பாகம் எண்ணை பார்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஓட்டர் ஐடி கார்டு இருந்ததுன்னா, அப்போ ஓட்டு போட்ட பழைய ஓட்டர் ஐடி கார்டு இருந்ததுன்னா அந்த நம்பரை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுதான் அப்பா பேரும் உங்கள் பேரும் இருக்கிறதா வரிசை எண், பாகம் எண். இப்போ என்னோடய பாகம் எண்ணும் வரிசை எண்ணும் கண்டுபிடிச்சிட்டேன். இவ்வளோதான். இந்த 2 நம்பர், அதாவது நீங்கள் கடைசியாக 2002, 2005 அந்த எஸ்ஐஆரில் அப்போ ஓட்டு போட்டதில் எந்த சட்டமன்ற தொகுதியில் எந்த பூத்தில் போட்டீங்க, வாக்கு எந்த நம்பரில் போட்டீங்க, எந்த வரிசை எண்ணில் போட்டீங்க, அதுதான் கேள்வியாக இருக்குது. அந்த 2 நம்பர் தான், பாகம் எண், வரிசை எண், இந்த 2 மட்டும் ஃபில்அப் பண்ணால் போது. இதுதான் இதான மெத்தடு. இது விட்டுட்டு நீங்கள் வாக்காளர் ஐடி அட்டை அல்லது ரேஷன் கார்டு அட்டை இது எல்லாம் வச்சு தேடுனா கிடைக்கிறதில்ல. இந்த பேரில் கூட என்ன பிரச்சனைன்னு நான் நேற்று சொன்னேன்னா, ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன, இப்போ என் பேர் வேலாயுதன், ஆனால் 2004 என ஓட்டர் ஐடியில் வந்து வேலாயுத சாமின்னு இருக்குது. இப்போ என் பேர் வேலாயுதன் தான் இருக்குது. ஆனால் அந்த வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய என் பேர் வந்து வேலாயுதன் தான் இருக்குது. இப்போ வேலாயுதன்னு தான் அடிக்கணும். அதே மாதிரி அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம், அதனால தான் அப்பா பேருக்குள்ளே போக வேண்டானே. அப்பா பேர் சுப்பிரமணியம்னு இருக்குது, சுப்பிரமணியம்னு நான் அடித்து தேடுறேன். அதனாலேயும் அதுக்குள்ளே போக மாட்டேங்குது. அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை போட்டு பார் போட்டு நம்பர் போட்டு தேடும்போது எங்கேயோ ஒரு பக்கம் இடிச்சிருது. அதனால அதுவும் கிடைக்கிறதில்ல. இப்படி தேடுனா மட்டும்தான், அதாவது பேரும் உங்களோட சட்டமன்ற தொகுதியும் அங்கே எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டளிச்சிங்க, அது அந்த சட்டமன்ற தொகுதியில் எந்த வாக்குச்சாவடியில் ஓட்டளிச்சிங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த மாதிரி நிறைய பேர் வரும். இப்போ பழனிசாமி, குப்புசாமிங்கிற பேரெல்லாம் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஏகப்பட்டது இருக்குது. அதில் நீங்கள் போய் அப்பா பேருக்கு பொருத்தமாக தேடணும். அப்பா பேரும் உங்கள் பேரும் ஒரே மாதிரி ஒரு 10 பேர் வந்துருச்சுன்னு வைங்க, அதுக்கு தான் ஓட்டர் ஐடி இருந்ததுன்னா அது கொஞ்சம் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அதே மாதிரி அந்த பேரையும் 2-3 அதை காப்பி எடுத்துக்கிட்டு அதை வச்சு தேடல் பண்ணிங்கன்னா அசலான நீங்கள் வாக்குச்சாவடி எங்கே ஓட்டு போட்டீங்கன்னு கூட தெரிஞ்சிடும். இதுதான் கொஞ்சம் சுலபமான மெத்தடாக இருக்குது. அதாவது புள்ளியோ கமாவையோ வேறு இடைவெளி விட்டோ ஏதாவது பண்ணிட்டா கூட இது தப்பாக போயிடும். கண்டிப்பாக வந்து நம்ம எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்தே ஆகணும். அது முக்கியமாக இந்த பாகம் எண், வரிசை எண் வந்து 2002, 2005 எஸ்ஐஆர் படிவம் அப்போ வந்து நம்ம ஓட்டு போட்ட எண் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த 2 நம்பர், எந்த சட்டமன்ற தொகுதி, அந்த பாகம் எண் என்ன, வரிசை எண் என்ன, இந்த விஷயம் வந்து சரியாக இருந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து நீங்கள் போன தடவை ஓட்டு போட்டது, உங்கள் பிள்ளைகளுக்கு போன தடவை ஓட்டு இல்லைன்னா உங்களைவே உறவினராக வச்சு இதே டீட்டெயிலாக அடுத்த காலத்தில் எழுதுறது தான் விஷயம். இதே பாகம் எண், இதே வரிசை எண் நம்ம பேரை போட்டு
எழுத வேண்டியது. மேலே வந்து பையனுக்கு பொண்ணுக்கோ உங்களோட இப்போ ஓட்டு அப்போ இப்போ இருக்குதுன்னா அதை ஃபில்லப் பண்ண வேண்டியது. அது அது இருந்தால் தானே உங்களுக்கு அந்த படிவமே கொடுத்துருப்பாங்க. அதனால் மேலே இருக்கிறத எடுத்து ஃபில்லப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் விஷயம். இதில் குழம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. குழப்பத்துக்கு காரணமே என்னென்னா வேலாயுதன், வேலாயுதசாமி, வேலாயுதம் இப்படி போடுறது. பழனிசாமி, சிவகுமார், பழனிசாமி, சிவகுமார் இப்படி போடுறது. இக்கு போடாமல் இப்படியெல்லாம் வரக்கூடியது வந்து குழப்பம் இருந்தே தான் தீரு. அதை வந்து நீங்கள் போய் அங்கே ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். யாருக்கு பூத் லெவல் ஆஃபீஸர் இருக்காங்களே அவங்கக்கிட்ட ஒரு ஸ்கேன், அவங்ககிட்ட இந்த இது QR கோடு இது கொடுத்துருக்காங்க. அந்த QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உள்ளே வந்து விழுந்துருது. மேக்ஸிமம் அது வந்துடுது. அந்த QR கோடு போட்டால் QR கோடு போட்டும் வராததை தான் அவங்க அந்த BLO வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் அல்லது அந்த VAO வரைக்கும் கொண்டு போகிறாங்க. இப்படி தான் இது நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வாக்கு அந்த தேதி வந்து நெருங்கிட்டே இருக்குது. நவம்பர் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள்ளே இது கொடுக்கணும். அதனால் கொஞ்சம் அக்கறை எடுத்து இதை பண்ணிடுங்க. ஏன்னா இதுதான் நம்மளுக்கான வாக்குரிமை மட்டும் இல்லை, குடியுரிமை அப்படிங்கிற அடிப்படையில் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அவசியமாக நீங்கள் பண்ணிடணும். உங்கள் படிக்க தெரியாது, நெட்டுக்குள்ளே போக தெரியாதுன்னா கூட அங்கே இருக்கிற வெவ்வேறு கட்சிக்காரங்க இதுக்காக உதவி புரிகிறாங்க. அவங்கக்கிட்ட போங்க. அல்லது அலுவலர்களும் அரசு அலுவலர்களும் BLOவிலிருந்து RI வரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதையும் தாண்டி கிடைக்கலைன்னா கூட மேல் பகுதியில் இருக்கிற உங்களோட டீட்டெயில் ஏற்கனவே இருக்கிற டீட்டெயில் எழுதிக்குவாவது கொடுத்துட்டு வந்தால் அவங்க வந்து அடுத்தது அவங்க தேடிக்குவாங்க. அப்படிங்கிற நிலமை தான் இப்போ இருக்குது. அதனால் இதை முழுக்க பொறுமையாக பயன்படுத்திக்கிங்க. இதில் நம்ம டென்ஷன் ஆகிறதோ இல்லை இது உதாசீனப்படுத்துகிறதோ நமக்கு வந்து எதிர்காலத்தில் வாக்குரிமையோ குடியுரிமையோ இல்லாமல் போகிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருங்கிற ஒரு அக்கறையோடு இதை சொல்கிறேன். அடுத்தது ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.